கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். சனிப்பயிற்சி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அன்பிற்கினிய தனுசு ராசி நேயர்களே, இந்த சனிப்பயிற்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்தவரை 4வது இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். இதை அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லலாம். நல்லா பார்த்தீங்கன்னா சனி கவனிப்பில் இதுவும் ஒன்று. அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, இந்த வகை சிறப்பு கவனிப்பில் அர்த்தாஷ்டம சனியும் இருக்குது. அப்போது சனியோட சிறப்பு கவனிப்பு அப்படின்னா கொஞ்சம் சோதனைகள் இருக்கும் தனுசு ராசிக்கு. அதாவது 4வது வீடு அப்படிங்கிறதுனால மன அமைதி ஏதாவது பிரச்சனை வரலாம். குடும்பத்தில் ஆகட்டும், இல்லை வேலை பார்க்குற இடத்துல ஆகட்டும், சில பேருக்கு நண்பர்களோட விளையாடும் போது கூட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு மன அழுத்தம், கஷ்டம், தேவையில்லாத எண்ணங்கள் மனசில் ஓடும். இந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக கவனமாக இருக்கணும். நம்ம பொறுமையை இழந்தோன்னா சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிடும். குடும்பத்தில் கூட உறவினர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சாதாரணமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் நமக்கு நேரம் சரியில்லாததுனால அனர்த்தமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நேற்று வரைக்கும் நம்ம தமாஷா தானே பேசிகிட்டு இருந்தோம், இன்றைக்கி என்ன திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் வரும். அதே மாதிரி தேவையில்லாத அலைச்சல்கள், ஏதோ ஒரு சொந்தக்காரன் அல்லது நண்பர்கள் திடீர்னு உடல்நலக்குறைவு, உடனே பார்க்கணும், இந்த மாதிரி, அல்லது குடும்பத்தோடு வேறு ஒரு இடத்துக்கு போகிறது, அல்லது வெளி மாநிலங்களில் படிச்சுட்டு இருக்கிற பையன் அல்லது பொண்ணு அவங்கள பார்க்க போகிறது, தேவையில்லாத அவசரமாக ஒரு திட்டத்தோடு ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோன்னா அது அலைச்சல் இல்லை. திட்டமே இல்லாமல் நாளைக்குள்ளே அங்கே போய் நம்ம இருக்கணும் அப்படின்னா அது அலைச்சல். அதே நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை அலைச்சலாக இருந்தாலுமே சந்தோஷமாக செய்கிறோன்னா அது பரவாயில்ல, பெரிய கஷ்டமாக தெரியாது. ஆனால் ஒரு அவசர ஆத்திரம் அல்லது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம போகணும், அதே நேரத்தில் நம்ம இருக்கிற தொழில் அல்லது நம்ம பார்க்குற வியாபாரத்தில் மிக முக்கியமாக நமது இருப்பு அவசியம் அப்படிங்கும்போது நம்ம வெளியில் போகணுங்கிறது ஒரு விதமான கஷ்டம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத குழப்பம், இந்த மாதிரியான இருக்கும். சனி இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் வச்சுருக்காரு. முக்கியமாக சனி யாருக்கெல்லாம் பிரச்சனையை தரப்போகிறாரோ, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, ஏழரை சனி, கண்டக சனி, எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்க போகிறார். இந்த அர்த்தாஷ்டம சனிக்கு சனி பகவான் சொல்லி கொடுக்குற பாடத்தோட சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை, அதே நேரத்தில் கடுமையான உழைப்பு, இந்த ரெண்டையும் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். தனுசு ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக பொறுமையை சொல்லித்தர போகிறார். அந்த பொறுமையை சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் சோதனைகளை வேதனைகளாக தருவார். சில சமயங்களில் உடல் சம்பந்தமான பிரச்சனைகளை தருவார். அது நமக்காக இருக்கலாம். 4வது வீடு தாயாரை பற்றி சொல்லுகின்ற இடம் இல்லை, அதனால் தாயாருடைய உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். ஏதோ ஒரு கஷ்டம், மன கஷ்டம், உடல் உபாதை, ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் நம்ம ஏன்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறது,
திடீர் அலைச்சல் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு மாற்றும் கிடையாது. நம்ம போகலாமா வேண்டாமான்னு சிந்திக்கலாம் முடியாது. போகணும், ஆனால் எப்படிங்கிறது தான் கேள்வி. அடுத்து பார்த்திங்கன்னா வேலையில் 4வது வீடு பாதிக்கப்பட்டாலே வேலை மாற்றம், இடமாற்றம், நம்ம எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்காத ஒரு சூழ்நிலை, தேவையில்லாத வேலை விஷயமாக அலைச்சல், நம்ம போயிட்டு வந்த வேலை அலைச்சல் மோதிய போன்ற விஷயங்களில் வெற்றி கிடைக்காத ஒரு மன வருத்தம், இந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமான பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதுவும் நம்ம பதவி உயர்வு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, அது மாத்திரம் இல்லாமல் இடமாற்றமும் சேர்ந்து வரும்போது அந்த பதவி மாற்றம், பதவி உயர்வு அப்படிங்கிறது முழுமையாக ருசிக்க முடியாமல் போயிடும். மேலும் இந்த சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அது பங்காளி சண்டையாக இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டு வரப்பு சண்டையாக இருக்கலாம். ஏதோ ஒரு நீதிமன்றத்துக்கு போகலாமா, இல்லை நம்மளே போஷிக்கலாமா, அல்லது வார்த்தை தடிக்கக்கூடிய சூழ்நிலை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலையக்கூடிய சூழ்நிலை, இப்படி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பொறுமையை சொல்லித்தர போகிறார். நம்ம பொறுமையாக இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை, சனி பகவான் நம்மளை விட்டுற போகிறார். ஆனால் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கஷ்டங்கள் நம்ம சொல்லிட்டோமேனு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆபத் பாவந்தனாக குரு பகவான் தன்னோட 9வது பார்வையாக சனியை பார்க்குறார். நீ கவலைப்படாதப்பா, நான் இருக்கேன், பயப்படாத அப்படின்னு தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையாக தனுசு ராசியை மீன ராசியை பார்க்குறார். மீன ராசியில் இருக்கிற சனியை பார்க்குறார். நீ எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து என்ன சோதிப்பியா அப்படின்னு நண்பருக்கு ஒரு பெரிய கேள்வியை கேட்குற சூழ்நிலை. அதனால் குரு பார்க்க தோஷங்கள் அனைத்தும் விலகும் அப்படிங்கிற மாதிரி. எதுக்கு இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, நம்ம அந்த பாடத்திட்டத்தை புரிஞ்சுக்கணும். சனியோட பாடத்திட்டம் என்பது தனுசு ராசிக்கு பொறுமையையும் அதே நேரத்தில் உழைப்பையும் சொல்லக்கூடியது. நம்ம அதை ரெண்டையும் பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கவலையே இல்லை. தனுசு ராசியை பொறுத்தவரை புத்திசாலித்தனமாக செயல்படுவதில் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரர்கள் அவர்கள். அதே நேரத்தில் குருவோட பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நடக்கும். அதே மாதிரி புத்திர பாக்கியம் ஏற்படும், நல்ல யோகமான பலன்கள் ஏற்படும். நம்ம முதல்ல சொன்னதெல்லாம் ஒரு நெகட்டிவாக இருக்கேன்னு பார்க்க வேண்டாம். இத்தனை பலன்களை குரு தன்னுடைய பார்வையால் சரி பண்ண போகிறார். அதை தான் புரிஞ்சுக்கணும். ஆனால் இதையும் மீறி நான் வந்து பிடிவாதமாக பொறுமையாக இருக்க மாட்டேன், கோபப்படுவேன், எரிச்சல் படுவேன், எல்லாரோடையும் சண்டை போடுவேன், சொத்து தகராறு பண்ணுவேன் அப்படின்னா சனி தன்னோட சிலபஸை மாற்றிடுவார். அதனால் கொஞ்சம் கவனமாக தனுசு ராசி அன்பர்கள் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் சனியோட பார்வை அப்படின்னா 1, 6, 10 ஆகிய இடங்களில் வேறுது, தனுசுலேயே வேறுது. சனியோட 10வது பார்வை தனுசில் வருது. அப்போ சனியோட பார்வை தனுசில் போயிருதுன்னா கொஞ்சம் ஜாதகருடைய எண்ணம், செயல்பாடு, சிந்தனை இதெல்லாம் கொஞ்சம் ஆட்டி பார்க்குற ஒரு காலகட்டம். நமக்கே ஒரு சோதனை வரும், என்னடா இப்படி இருக்கே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அந்த இடத்துல நம்ம பொறுமையை கடைப்பிடிச்சா அடுத்த கட்டத்துக்கு அவர் போயிடுவார். அதே மாதிரி 6வது வீடு ருணருத்ர ரோகஸ்தானம் இல்லை, பகைவரை வெல்லக்கூடிய தன்மை இருக்கும். நம்ம பகையை கிரியேட் பண்ணாமல் இருக்கணும். பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணம் இருக்குமே ஆனால் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகிடும். கடன் வாங்கி தான் நம்முடைய வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா தைரியமாக வாங்குங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஆனால் அந்த கடன் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். மன உளைச்சல்கள் வரும்போது நம்ம மனசு, உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் பூதாகரமாக மாறும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
10வது வீடு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இந்த 10வது வீடு சனியோட பார்வையினால் தான் ஏற்படுறது. அன்பிற்கினிய மகர ராசி அன்பர்களே, மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற சனி பெயர்ச்சி மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சனி பகவான் தான் உங்களுக்கு அதிபதியாச்சே, அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அது மாத்திரம் இல்லாமல் சனி பகவான் 3வது வீட்டுக்கு போகிறார். சனியை பொறுத்தவரை 3, 6, 11 ஆகிய இடங்கள் மிக அற்புதமான பலன்களை தரக்கூடியவை. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். மருத்துவத்துறையில் பெரிய அளவுக்கு நீங்கள் ஏதாவது டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஏதாவது கிளினிக் வச்சு நடத்தினாலும் மிக அற்புதமான வெற்றிகளை பெறப்போகின்ற காலம். அதே நேரத்தில் 3ஆம் இடத்து சனியை நம்ம சகாய சனின்னு சொல்லுவோம். சகாய சனின்னா அதுலேயே இது பேர்லேயே தெரியுமே, உங்களுக்கு சகாயமாக, உங்களுக்கு உதவி செய்கின்ற, உங்களுக்காக ஏதாவது நன்மை செய்கின்ற ஒரு சனி பகவானாக இந்த காலகட்டத்தில் சனி பகவான் இருக்க போகிறார். மகர ராசிக்கு யோகமான காலம். சனி 3ல், சனி ராசியாதிபதி, சனி இருக்கிறது நட்பு வீட்டில். சனி சனியை குரு பார்க்குறார். இவ்வளோ நிறைய நல்ல அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இப்போ ஏற்பட போகிறது. இந்த சனியோட சஞ்சாரம் அப்படிங்கிறது மகர ராசியை பொறுத்தவரை யோக பலன்களை அதிகரிக்கக்கூடிய காலமாகும். ஏன் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தா, கடந்த 7 வருஷங்கமாக நீ படாத பாடுபட்டிருப்போமே மகர ராசி என்பர்கள். 7 சனி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிற 5 ராசிகளில் மகர ராசியும் ஒன்று. 4 பக்கம் அடி வாங்கியிருப்பீங்களே. குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு பொருளாதாரம், குடும்பம், வேலை, நண்பர்கள் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு அடி இருக்கும். கடந்த 7 வருஷம் நீங்கள் யாருக்காவது நம்பி பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி வந்திருக்காது. நெருங்கிய நண்பர் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, அவரே உங்ககிட்ட பணம் கொடுக்காம ஏமாற்றிடுவோம். சொந்த குழந்தைகளே மனக்கசப்புகளை ஏற்படுத்துவார்கள். நம்பியவர்களே முதுகில் குத்துற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். தொழில் கூட்டாளிகளே உங்களுக்கு எதிராளியாக மாறி இருக்கின்ற காலகட்டமாக அந்த கடந்த 7.5 வருடங்கள் ஓடி இருக்கும். ஆனால் சனி பகவான் தான் நியாய தேவனாச்சே, தப்பு செஞ்சவங்களை தண்டிக்காமல் விட மாட்டார்ல. அதனால தான் இந்த காலகட்டத்தில் உங்களை ஏமாற்றி அல்லது உங்களை தவிர்த்தவர்கள் எல்லாம் உங்களை தேடி வருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். உங்களை ஒதுக்கி வச்சவங்கெல்லாம் இன்னைக்கு உங்கள் பக்கம் ஒதுங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வருவார். இது சனி பகவானுக்கு ஒரு மிக அற்புதமான இடம் அப்படின்னு தான் சொல்லணும். அது உங்களுக்கு மகர ராசிக்கு அதிபதி வேற. எல்லா விதத்திலுமே மகர ராசி அன்பர்கள் நன்மையை பெற போகிறாங்க. அதுவும் குறிப்பாக 30 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு யோக பலன்கள் கூடி வரும். ஏன்னா அந்த 30 வயசு வரைக்கும் அவங்க புதிய புதிய எண்ணங்களில் இருப்பாங்க. 30 வயசுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோங்கிறது தெரியாமல் இருந்திருப்பாங்க. ஆகவே இந்த காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்கள் 30 வயசுக்கு மேலே நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு யோக பலன்கள் கூடி வரப்போகிறது. நீங்கள் தொழிலில் ஏதாவது புதுசாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அல்லது வேலையில் பதவி உயர்வு வேணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்தால், வேலை மாற்றத்தை விரும்பினால், அதெல்லாம் நீங்கள் இப்போ முயற்சி செய்ய வேண்டிய காலகட்டம். நம்முடைய கூட்டாளிகள் அல்லது நம்முடைய சமூக தொடர்பு போன்ற விஷயங்கள் ரொம்ப பலமாக மாறக்கூடிய காலகட்டம் இது. அதனால் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கலை போன்ற விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கும் ரொம்ப அற்புதமான காலகட்டம் இது. அரசியல், கலை, கல்வி, அதே மாதிரி செல்வம், புதிய முயற்சிகள், இப்படி எல்லா விஷயங்களிலுமே இந்த
சனி பகவான் 3வது வீட்டில் இருக்கிற அற்புதமான பலன்களை மகர ராசி என்பர்கள் பெறப்போகிறார். குறிப்பாக மாணவர்களுக்கு பொறியியல் சார்ந்த படிப்பு ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க இது வரைக்கும் சுமாராக படிச்சுட்டு இருந்தாலும், அதுவும் கடந்த காலங்களில் 7 சனி காலங்களில் கொஞ்சம் தடுமாற்றத்தை காட்டினாலும், இப்போ கல்வியில் மிகச்சிறந்தவர மாணவராக மாறுகின்ற அல்லது படிப்போட முக்கியத்துவத்தை உணர்கின்ற காலமாக இருக்கும். நம்ம ஏன் படிக்கணும், நம்ம எப்படி படிக்கணும், படிக்கலைன்னா வேறு எதுவுமே இல்லை, படிப்போட முக்கியத்துவம் இது அப்படின்னு யோசித்து தன்னை மாற்றிக்கொள்ளுகின்ற காலகட்டமாக இருக்கும். பொதுவாகவே 7 சனி அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம சனி, 7 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி எல்லாமே ஜாதகர்கிட்ட இருக்கிற சில கெட்ட வழக்கங்களை மாற்றுகின்ற முயற்சி தான். சனி பகவான் ஒன்றும் சும்மா வந்து உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க போகிறதில்ல, உங்ககிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்களை மாற்றுறதுக்கான முயற்சி தான். அப்போது படிக்காமல் வேறு விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களை, மாணவர்களை சரியான முறையில் இந்த 7 வருஷங்கள் மாற்றியிருப்பார் சனி பகவான். அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட மரம் வச்சு அது வளர்ந்து பழங்கள் காய்க்கும் போது தான் சந்தோஷம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 7 வருடங்களில் பக்குவப்பட்டு இன்றைக்கி அடிபட்டு உதப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி எல்லா பட்டும் பட்டு இன்றைக்கி அதோட பலன்களை அறுவடை செய்ய போகிறீங்க. அதே மாதிரி வேலையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். நம்ம நினச்ச பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். நேற்று வரைக்கும் நம்மளை கேள்வி கேட்டவன்லாம் இன்றைக்கி நம்மக்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்னு கேட்பான். இந்த மாற்றம் நமக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை தரும், உற்சாகத்தை தரும். இது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தோம்ல, அந்த பொறுமைக்கான பலன் தான் இது. அதே மாதிரி குடும்பத்திலேயே செல்வாக்கு கூடும். நம்ம கஷ்டப்படுகின்ற போது குடும்பத்தில் கொஞ்சம் அவமரியாதைகள் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். நம்ம கொஞ்சம் மேலே வந்த உடனே வளர்ச்சியை காட்டினோடனே கையில் பணம் புரளுகின்ற போது மரியாதை தானாகவே வந்துடும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் வரக்கூடிய காலகட்டம். குடும்பத்திலே உங்களை அலட்சியமாக பார்த்தவங்கெல்லாம் இன்றைக்கி உங்களோட லட்சியம் அப்படின்னு தங்களை பெருமையாக பேசிக்கொள்வார்கள். குழந்தைகள் நீங்கள் சொன்னதை கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். நீங்கள் நினச்சதை பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை. எல்லா விதத்திலும் மாற்றம். தொழிலில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு வருமானம் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும். பரவாயில்ல, ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருமானம் ஒரு தெம்பை தரும். பொதுவாகவே சனி பகவான் திருமணத்திற்கு சாதகமானவர். அதுவும் குரு வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக குருவோட பார்வை வேற கிடைக்கிறதுனால திருமணத்தை இதுவரைக்கும் திருமண தடை அல்லது திருமணத்தினால் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து வந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும். 3வது வீடுங்கிறது வீரியம் சம்பந்தப்பட்ட இடம் கூட. அதனால் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். நல்ல நேரம். இதை நம்ம நல்லா அறுவடை பண்ணிக்கணும். சனியோட பார்வை மாத்திரம்தான் கொஞ்சம் பாதிப்பை தருகின்ற வகையில் இருக்குது. 5, 9 ஆகிய 12 ஆகிய இடங்களில் வரும். 5வது வீடு பூர்வ புண்ணியஸ்தானம். நமக்கு ஏதாவது சொத்து சுகம் வர்ற மாதிரி இருந்து நம்ம மனசு பாதிக்கிற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கலாம். நம்ம வேற ஒன்று நினைப்போம், வேற ஒன்று நடக்கலாம். காதல் போன்ற விவகாரங்கள் கொஞ்சம் நம்மளை மனசை பாதிக்கிற மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனியோட பார்வை இருக்குல்ல. அந்த சனியோட பார்வை 5, 9, 12 ஆகிய இடங்களில் வேறுறதுனால அந்த இடங்கள் சனி பார்க்குற பார்வையானது அந்த பாவகங்களை பாழ் பண்ணிடும், அதோட காரகங்களை குறைச்சிடும். ஆகவே மனசு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். காதல் விவகாரங்களில் ஏதாவது குழப்பங்கள் மன கஷ்டங்கள் வரலாம். எல்லாம் சரியாயிடும். ஏன்னா குருவோட பார்வை கிடைக்கிறதுனால பெரிய அளவுக்கு இருக்காதுனாலும் எப்போவுமே நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்து தான் ஒரு விஷயத்துக்கு முடிவு ஏற்படும்.
பிரச்சனையே வராமல் இழுபறியாக அதுபாட்டு இருந்ததுன்னா நமக்கு முடிவே கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் பல விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண போகிறார், உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அதே மாதிரி 9வது வீடு பாக்கியஸ்தானம். மேல் படிப்பு படிக்கின்றவர்களுக்கு நம்ம கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம எதிர்பார்த்து வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டமே நடக்குமா நடக்காதா, இல்லை நமக்கு மேல் படிப்பு நடக்குமா, இல்லை நம்ம இந்த படிப்போடு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுமா அப்படிங்கிற குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். லேசாக ஒரு சங்கடத்தை, நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அதன் பிறகு சந்தோஷத்தை தருகின்ற காலகட்டமாக இருக்கும். நமக்கு அந்த காலேஜ் கிடைக்காதுன்னு நினச்சி வேறு காலேஜில் சேரலான்னு நினைப்போம். சில பேர் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நினச்ச காலேஜிலேருந்து நமக்கு வந்து மீண்டும் அந்த இடத்துல போய் சேருகின்ற வாய்ப்பு ஏற்படும். வெளிநாட்டில் சென்று படிக்கின்ற வாய்ப்பும் ஏற்படும். அதே நேரத்தில் 12வது வீட்டில் சனி பகவான் பார்வை வீழ்கின்ற காரணத்தினால நம்ம எவ்வளவு இழுத்து பிடிச்சாலும் சில நேரங்களில் பணம் விரயமாறதை தடுக்கவே முடியாது. சில நேரங்களில் நமக்கு கிடைக்கிற சந்தோஷங்கள் கூட நமக்கு எதிராக தூக்கத்தை கெடுக்கின்ற வகையில் இருக்கும். வேலை பழு காரணமாக தூக்கம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மிகப்பெரிய அலைச்சல் இருக்கிறதுனாலையும் ஏதோ ஒரு சிந்தனை ஏற்பட்டு கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலும் தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். எல்லா விதத்திலும் சந்தோஷம் கிடைத்தாலுமே மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் மனைவியை பிரிந்து வேறொரு இடத்துல கொஞ்ச நாள் இருக்க வேண்டிய அல்லது வேலை விஷயமாக அல்லது ஏதோ ஒரு விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லுகின்ற வாய்ப்புகள் அதிகரிக்கும். சில பேருக்கு வேலையில் டெபுடேஷன் வேறு இடத்துல போய் இருந்து திரும்ப ஒரு 6 மாதம் கழித்து இங்கே குடும்பத்தோடு சேருகின்ற வாய்ப்புகளும் இருக்கும். அப்போ 12வது வீடு வேலை பண்ணும்போது தூக்கம் பிரச்சனை, அயன சயன சுகஸ்தானம் பிரச்சனை அல்லது எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படும். நம்ம பட்ஜெட் ஒன்று போட்டிருப்போம், அந்த பட்ஜெட்டுக்கு டபுள் பங்கு செலவு செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். எவ்வளவு நம்ம கட்டுப்பாடாக திட்டம் போட்டு செயல்பட்டாலும் அந்த செலவு மாத்திரம் நம்ம சொன்னபடி கேட்காது. ஆகவே இந்த காலகட்டத்தில் சனி பகவான் மிக அற்புதமான பலன்களை மகர ராசிக்கு ராஜயோகம் என்று சொல்லப்படுகின்ற வகையில் தரப்போகிறார். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.